கே காணும் ஏ வெக்டர் கமா பி வெக்டருக்கு ஏ வெக்டர் டாட் பி வெக்டரை காண்கன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு சம் இதில் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர் கொடுத்துட்டாங்க, இதில் ஐ கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் கே கேப். இது என்னென்னா புள்ளியை நான் எழுதிக்கிறேன். ஒரு ஐ கேப் தான் இருக்குது. ஸோ 1 கமா மைனஸ் 2 கமா ப்ளஸ் 1. ஓகே, இதை நான் அதே புள்ளியாக எழுதிக்கிறேன். 3 கமா மைனஸ் 4 கமா மைனஸ் 2. இந்த ஏ டாட் பி அப்படிங்கிறது என்னென்னா சாமி, டாட் அப்படின்னு சொன்னால் ஐயும் பெருக்குனா 1, ஐ கேப்பையும் பெருக்குனா மீன்ஸ் டாட் பெருக்கல்ல, புள்ளி பெருக்கல்ல 1. ஆனால் ஐயையும் ஜேவையும் டாட் பெருக்கல்ல போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ வந்து சாமி 0. ஓகே, அப்போது சேம் கேப், அந்த சேம் இது இருக்குது இல்லையா, அதை பெருக்கினா மட்டும்தான் நமக்கு 1 வரும். ஸோ ஐயும் தான் பெருக்க முடியும், ஜேவையும் பெருக்க முடியும், கேவையும் பெருக்க முடியும். மாற்றி நம்ம பெருக்கினா அதனுடைய மதிப்பு என்ன வந்துடும், நமக்கு 0 வந்துடும். அப்போ பெருக்கலாமா செல்லம்? 1 3 2 4 8 ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே 1 2 மைனஸ் 2 மற்றெல்லாம் பெருக்குனா 0 ஆகிடும். ஓகே, ஐ டாட் ஐ என்ன சாமி 1, ஐ டாட் ஐ 1, ஐயும் ஜேவையும் பெருக்கணும், மாற்றி பெருக்கணும், அதனுடைய மதிப்பு என்னது நமக்கு 0. ஓகே செல்லம், இப்போ இதை ஆட் பண்ணிக்கினா முடிஞ்சிச்சு சாமி. +3 +8 -2. இங்கே இதை கழிச்சிடலாம். 8லேருந்து 2 கழிச்சா 6, 6 கூட 3 சேர்த்தா 9. ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 9. அடுத்த சம் பார்க்கலாம் சாமி. இதையும் புள்ளி வழியாக எழுதிக்கலாமா? +2 +2 -1, ஒன்றுமே இல்லை இருக்க -1ன்னு அர்த்தம். அடுத்தது இது 6 -3 +2. இப்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், டாட்னது நேராக பிரிக்கணும், ஐ தான் பெருக்கணும், ஜே பெருக்கணும், கே பெருக்கினா தான் 1 வரும். இல்லை மற்றதுக்கெலாம் வந்து ஆகிடும், மாற்றி பெருக்கும்போது 0 வந்துடும். 6 12 2 3 6 ஒத்தப்பட -6, 1 2 -2, -2யும் -6யும் சேர்த்தா -8. இங்கே கூட போட்டுக்கலாம். 12 -8, ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், 12லேருந்து 8 கழிச்சானாலும் பெரியனுடைய குறி ப்ளஸ். அவ்வளோதான் சாமி. ஓகே, இந்த இதில் போடுங்க, ரொம்ப ஈஸியாக வரும். தேங்க்யூம்மா.